நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்ஸருக்கு தான் நேற்று வந்திருந்தேன். நேற்று லூலுவில் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிட்டு இருந்தது. சரி போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து என்ட்ரன்ஸில் இவங்க வச்சுருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி கல்சட்டி, உரல், உலக்கை, இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மண் பாத்திரம் இதெல்லாம் பார்த்த உடனே மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வாங்குறேனோ இல்லையோ இந்த மாதிரி எல்லாம் அழகழகான கிச்சன் ஸ்டஃப்பு பார்த்தாலே இப்போ எல்லாம் எனக்கு ஹாப்பி ஆகிடுது. என்ன மாதிரி யாராவது இருப்பீங்களான்னு தெரியல. நான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. முக்கியமாக யாராவது புது வீட்டுக்கு செட்டப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் தான் சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இங்கே பாருங்கள் இது நல்லா இருக்குது, இங்கே பாருங்கள் அது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா இவர் இந்த பிராஸ் வெசல் இருக்கிற செக்ஷனில் போய் நின்றுட்டு சீக்கிரம் இங்கே வந்து பாரு இந்த தோசைக்கல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம வேணால் இது வாங்குவோமான்னு கேட்குறாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு எதுவும் யூஸ் இல்லைன்னு நான் எதுவும் வாங்கலை. பொதுவாக யூஸ் இல்லைன்னா நான் எதுவும் வாங்க மாட்டேன். இல்லை டிசைன் பார்த்து இல்லை அப்டேஷனுக்காக ஏதாவது மாற்றினாலும் பழசு நல்லா கண்டிஷனில் இருந்து அது யூஸ் ஆகிற யாருக்காவது கொடுத்துருவேன். இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு கிளட்டர் சேர்த்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் இவங்க காஸ்ட் டைம்லையுமே நிறைய வெரைட்டி ஆஃப் வெசல்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா ஹெவியாகவும் நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருந்தது. என் பொண்ணுங்களோட லஞ்ச் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னு கொஞ்சம் நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லூலுலேயும் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் பெருசாக எதுவும் செட் ஆகலை. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லீக் ப்ரூஃப் வென்டன் பாக்ஸ் மாதிரி, ப்ளக்இன் பண்ணால் ஃபுட்டு ஹீட் ஆகிற மாதிரி. அதில் இந்த பேசில் பிராண்டோட லஞ்ச் பாக்ஸ் எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கண்டிப்பாக என் பொண்ணுங்க எவ்வளோ பெரிய பாக்ஸை கேரி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதனால ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி தான் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸும் அங்கே அவைலபிளாக இருந்தது. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறதோட சேர்த்து அப்பப்போ குக்கிங் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரியும் நடத்துகிறதா சொன்னாங்க. லாஸ்ட் டைம் கூட எம்மி டம்மி ஆர்த்தி வந்து குக்கிங் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷாப்பை விசிட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.